குயிலினும் நீ குரலுடைய இந்த மங்கை யாராக இருக்கலாம்? முன்பு சமயம் எனது மாமன் பெருமாள் கண்களின் நீர்வடியே 2 பெண்கள் உருவானார்கள். அந்த பெண்களின் பெயர்கள் அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளியாகும். அவ்விருவரும் முருகனாகி என்னை மணக்க வேண்டும் என்று எண்ணி இமயமலை சாரலில் உள்ள சரவணப்புகை என்னும் இடத்தில் கடும் தவம் செய்தார்கள். அத்தவத்திற்கிணங்கிய நான் என் தாய் கொடுத்த சித்துவேலினை கொண்டு சூரபதுமன், தாரகன், சிங்கமுகன், பானுகோபன் முதலிய அசுரர்களை வதைத்தேன். அதன் பயனாக தேவசேனாதிபதி பட்டம் தரித்தேன். அதன் விளைவாக அமிர்தவள்ளி என்று சொல்லக்கூடிய தெய்வ யானையை தேவலோகத்திலே மணந்தேன். இன்றைக்கு இந்த இடத்திலே நமது ஊரிலே நாரதர் போட்ட சபதத்தின்படி சிவமுனிவருக்கும் ஆணுக்கும் பிறந்து நம்பி விற்பனால் வளர்த்தெடுக்கப்பட்ட சுந்தரவள்ளி, சுந்தரம் என்றால் அழகு, அழகான வள்ளியை இந்த இடத்திலே திருமணம் புரிய வந்துள்ளேன். இந்த இடம் அடர்ந்த பூஞ்சோலை நந்தவனமாக காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் புத்து குலுங்கும் மரங்களும், காய்த்து தொங்கும் செடிகளும், வனதாபினிக்கும் தேக்கு மரங்களும், வாசனை பிறப்பக்கூடிய சந்தன மரங்களும், செடிகளும் கொடிகளும் காண்பதற்கு ரம்யமாக இருந்தாலும் கூட இந்த இடத்தின் அழகை ஆராய்ந்து விட்டு பிறகு தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. பூவுக்கு